ஹலோ மக்களே வணக்கம். நான் கிருத்திகா. இந்த பதிவில் பார்த்தோம் அப்படின்னா, இயற்கையோட முக்கியத்துவத்தை நம்ம பேசலாம். இயற்கை அப்படிங்கிறது வந்து ஒரு வரம். எல்லாருக்குமே கிடைத்த ஒரு வரம். ஸோ ஈவன் ஹியூமன்ஸான நாம கூட ஒரு இயற்கை தான். ஸோ நம்ம எல்லாமே வந்து பார்த்தோம்னா, இயற்கையோட ஒரு பாகம் தான் தவிர, இயற்கையை ரூல் பண்ணுறதுக்கோசரம் நம்ம எதுவும் இல்ல. அப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு வருடம் வந்து பார்த்தோம்னா, சுற்றுச்சூழலை பற்றி ஒரு ஒரு சர்வே எடுப்பாங்க உலக நாடுகள் மத்தியில். அப்படி எடுக்கும்போது பார்த்தோம்னா, இது நாடுகள்னு சொல்கிறத விட பொதுவாகவே எர்த்து மொத்தமாக எர்த்து அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நிறையா இயற்கை சீரழிவு ஏற்படுது. இதனால் வந்துன்னா இயற்கை மாற்றங்கள் வந்து அதிகமாக நிகழுது பூமியில். இப்படி நிகழ்கிறதால பொதுவாக யாருக்கு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னா, இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா வகையான உயிரினங்களுக்கும் பாதிப்பு. மனிதர்களுக்கும் பாதிப்பு. மனிதர்களை தாண்டிய தாவரங்கள், செடி கொடிகள், அதனோடு இருக்கக்கூடிய சிறு சிறு பூச்சிகள், குட்டி குட்டி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதையும் தாண்டி பார்த்தோம்னா விலங்குகள், இப்படி எல்லாத்துக்குமே அக்வாட்டிக்கில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம்ஸ் மாதிரி எல்லாத்துக்குமே பாதிப்பு இருக்குது. ஸோ இயற்கை அப்படிங்கிறது வந்து பாதுகாக்கக்கூடியது. அதாவது இயற்கையாக ஒரு மரங்களோ இல்லை ஒரு செடிகளோ இல்லை மலரும் தாவரங்களோ இல்லை காய்க்கும் கனி கொடுக்கக்கூடிய மரங்களோ எது இருந்தாலும் தயவுசெய்து அதை வந்து அழிக்கக்கூடாது, அழிக்கவும் வேணாம். பிகாஸ் அதோட தூய்மையான காற்று வந்து நமக்கு வந்து என்னென்னா ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும். நம்ம ப்ரீத்திங் சென்ஸை வந்து என்னென்னா இன்னும் வந்து வலுவாக்கும். அதையும் தாண்டி பார்த்தோம்னா மனிதன் வாழ்கிறதுக்கு உண்டான எல்லா பேசிக் காம்போனன்ட்ஸ், நீட்ஸ் எல்லாமே அது கொடுக்கும். ஸோ ஈவன் எங்கெங்கெல்லாம் க்ரீனாக ஒரு இடம் இருக்குது, ரொம்ப பசுமையாக இருக்குதுன்னா அந்த இடத்துல பார்த்தோம்னா எப்பயுமே நீர்நிலை நல்லாயிருக்கும், காற்று தூய்மையாக இருக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்போஷர், அதாவது அந்த என்விரான்மெண்ட்டே பார்த்தோம்னா ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் வந்து எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. என்ன தான் பில்டிங் வந்து எழுப்பினாலும், என்ன தான் வந்து நிறையா சிட்டிஸ் வந்து க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வர முயன்றாலுமே இயற்கையாக தாவர அமைப்புகள், அப்புறம் செடி கொடிகள், விலங்குகள் இதெல்லாம் சூழ்ந்த ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது வந்து ரொம்பவே ரேரு. ஸோ அந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா நிறையா டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டால் அப்படியே அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்லலாம். ஸோ முக்கியமாக என்னென்னா அதிக டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது இந்த காலகட்டத்தில். அதனால் அதை மிதமாக வச்சுக்கலாமே தவிர அது ஒரு ஓவராக யூஸ் பண்ணாமல் மாட்ரேட்டாக பயன்படுத்திக்கிட்டு, இன்னொரு ஆஃப் மாட்ரேட் வந்து நம்ம நேச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது தாவரங்களுக்கு, மரங்களுக்கு, அப்புறம் நம்ம சுற்று வாழக்கூடிய சிறிய குறு ஜீவன் உயிரினங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம இன்னுமே சரௌண்டிங்ஸ் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும் வாழ்கிறது.